ආරිෆ් සංසදී විනාඩි 5කට වැඩි වෙන්න බෑ. හරි. கோமதி கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹலால் சம்பந்தமான இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்ட மக்களுக்கு எனது நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய கௌரவ உறுப்பினர்கள் ஹலால் என்பது தொடர்பான மார்க்க விளக்கங்களையும், ஏன் எதற்காக முஸ்லிம்கள் இந்த ஹலால் ஏன் அவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது, ஏன் அவர்கள் ஹலால் என்ற ஒரு நடைமுறையினை பேணி பாதுகாத்து வாழ்ந்து வருகின்றார்கள், அதற்கான சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கின்றதா, ஏன் அந்த சுதந்திரத்துக்கு இப்படி ஒரு அவகீர்த்தி, அந்த ஒரு தடை இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டுள்ளது, அந்த தடையினை நீக்குவதற்கு இந்த அரசு என்ன செய்ய வேண்டும், இந்த மாகாண சபை என்ன செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்களை நாங்கள் இங்கு கலந்து ஆலோசித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினரால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஹலால் நியமனம், ஹலால் என்ற ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த நியமனம் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இற்றை வரை கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினரால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை என்பது என்ன என்பது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது கௌரவ உறுப்பினர் பிரியாந்த, எனது நண்பர் கௌரவ பிரியாந்த பத்திரனா அவர்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை போன்ற ஒரு சந்தேக கண்ணோடு பார்ப்பதனால் தான் அவர் இவ்வாறான கருத்துக்களை கூற வருகின்றதோ என்று நான் அச்சப்படுகின்றேன். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை என்பது இந்த நாட்டில் முஸ்லிம்களை வழிநடாத்துவதற்காக, முஸ்லிம்களின் மார்க்க தொடர்பான காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த நாட்டினது பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட 51ஆம் இலக்க 2000ஆம் ஆண்டின் 51ஆம் இலக்கத்தில் அந்த எமது பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் ஒரு கூட்டணிக்கப்பட்ட ஒரு சபையே இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை என்பதாகும். ஆகவே இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை அரசினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் பிரகாரம், பாராளுமன்றத்தின் கீழ் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் பிரகாரம் தனது நடவடிக்கைகளை இந்த இலங்கை தீவில், இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றது. இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினது கணக்குகள் ஒவ்வொரு வருடமும் அங்கீகரிக்கப்பட்ட கணக்காளர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அந்த கணக்குகள் ஒழுங்காக வைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை பல சந்தர்ப்பங்களில் இனங்களுக்கிடையே முரண்பாடுகளும் இனங்களுக்கிடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கும், ஏன் எமது மார்க்கத்துக்குள்ளேயே எமது சமயத்துக்குள்ளேயே இந்த முஸ்லிம்கள் என கூறப்படுகின்ற இந்த மக்களுக்கிடையே பல குடும்பங்களாக பிரிவினைவாதம் தோன்றுகின்ற காலகட்டத்தில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு இந்த அரசியல் அமைப்பினையும் இந்த நாட்டின் சட்டங்களையும் பேணி பாதுகாத்து நடக்கின்ற ஒரு குழுமமாகவே இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே கூற போனால் இந்த ஹலால் சர்டிபிகேட்டை, ஹலால் என்ற ஒரு நியமனத்தினை இந்த அரசு நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். எமது அரசினால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம், எமது அரசின் அங்கத்தின் மூலம், எமது அரசின் கீழ் வருகின்ற ஒரு திணைக்களத்தின் மூலம் இந்த ஹலால் நியமனம் என்பது எமது அரசின் மூலம் வழங்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு இந்த அரசு அந்த காரியத்தினை முன்வைக்காததனால் தானாகவே இந்த முஸ்லிம் மக்கள் தாங்கள் நம்புகின்ற, தனக்கு மார்க்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட தான் இறைவன் என நம்புகின்ற ஒரு இறை கட்டளை என நம்புகின்ற ஒரு விடயதானத்தின் படி அந்த இறை கட்டளையினை அனுஷ்டித்து நடப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்ற கருத்திலேயே இந்த ஹலால் சர்டிபிகேட் என்ற ஒரு நடைமுறை இந்த ஜமியத்துல் உலமா சபையினால் கொண்டு வரப்பட்டது. இந்த ஜமியத்துல் உலமா சபை எந்தவித தண்டனை சட்டக்கோவையிலேயோ எந்தவித சட்டத்தினிலேயோ இந்த ஹலால் சர்டிபிகேட் எடுக்காவிடின் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றோ அல்லது அவர்களை பொருட்களை பகிர்க்க வேண்டும் என்றோ எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த ஜமியத்துல் உலமா சபை எந்த ஒரு அறிவித்தலையும் மேற்கொள்ளவில்லை என்பதை நான் கௌரவ தவிசாளர் அவர்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். இந்த ஹலால் சர்டிபிகேட்டை வழங்குவதனால் என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருங்கள். முஸ்லிம்கள் தாங்கள் உண்ண வேண்டும், தாங்கள் இறை கட்டளையின் பிரகாரம் உண்ண வேண்டும், இறை கட்டளையின் பிரகாரம் வாழ வேண்டும் என்ற நியதிக்கு அமைய அந்த இறை கட்டளையின் பிரகாரம் அறுக்கப்பட்ட பிராணிகளின் அந்த உணவுகளை உண்ண வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் வர்த்தகர்களால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையங்களை, வர்த்தக ஸ்தாபனங்களை நாடி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டம் தவிர்க்கப்பட்டு அனைத்து மக்களும், அனைத்து வியாபாரிகளினாலும், அனைத்து வியாபார நிலையங்களும், ஏன் சிங்களவர்களாலும்
இந்துக்களாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வியாபார நிலையங்களிலும் தைரியமாக அந்த ஹலால் சர்டிபிகேட் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் அங்கு போய் தங்களுடைய பொருட்களை வாங்கிக் கொள்வதன் மூலம் அனைவருக்கும் அந்த வியாபாரம் பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹராம் ஆரோக்கியம் අපිට වෙලා තියෙනවානේ. இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ தவிசாளர் அவர்களுக்கு நான் ஒன்றினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தாய்லாந்து என்ற ஒரு நாடு, எமது அமீர் அலி கௌரவ உறுப்பினர் அமீர் அலி அவர்கள் கூறினார்கள், தாய்லாந்தில் தான் இந்த ஹலாலுக்குரிய ஹெட் ஆபீஸ் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறினார்கள். தாய்லாந்து என்ற ஒரு நாடு என்ன நாடு? 95% தேரவாத பௌத்த மக்களை கொண்ட ஒரு நாடுதான் இந்த தாய்லாந்து என்ற நாடு. இந்த தாய்லாந்து நாட்டில் 1946 ஆண்டில் இருந்து இன்று கிட்டத்தட்ட 70 வருடங்களாக ஒரு மன்னர் ஆட்சி செய்து வருகின்றார். மூபி போல் ராமா நம்பர் 9 என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்னர் கிட்டத்தட்ட 60-70 வருடங்களாக அங்கு ஆட்சி செய்து வருகின்றார். அவரை வர்ணிக்க பொழுது அவர்தான் அந்த நாட்டின் அரசர் என்றும், அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்றும், டிஃபெண்டர் ஆஃப் த ஆல் ஃபேத்ஸ், upholder of the Buddhist religion என்று அவர்கள் கூறப்படுகின்றது. எவ்வாறு நமது அரசியல் அமைப்பில் எவ்வாறு உறுப்புரை 9 பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதோ அவ்வாறே தாய்லாந்திலும் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அந்த அரசர் பௌத்த மதத்தை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அரசர் என்று அந்த அரசர் வர்ணிக்கப்படுகின்றார். ஆனால் அந்த தாய்லாந்தில் 1948 முதலாக ஹலால் சர்டிபிகேட் என்ற கோழிகளை அறுக்கும் பொழுது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்பட வேண்டும் என்று அங்கு இருந்த சென்டர் ஃபார் இஸ்லாமிக் எனப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் மூலம் இதை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபை போன்று அங்கு இருந்த ஒரு இஸ்லாமிய குழுமம் அவ்வாறு செய்தது. பிறகு 1998 ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி, தாய்லாந்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி adopted Codex Halal Standard. 1998 ஆண்டு அந்த அரசு ஹலால் சர்டிபிகேட் வழங்க வேண்டும் அரசு முன்வந்து செய்தது. 1999 ஆண்டு ஏசியன் நேஷன்ஸ் set up a halal food guidelines for the member countries. ஏசியான் எனப்படுகின்ற தென் கிழக்காசிய உறுப்பினர்களை கிழக்காசிய நாடுகளை கொண்ட அந்த எமது சாக்கை போன்ற ஏசியான் ஒரு பொதுவாக ஹலால் என்ற ஒரு நியமனத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒரு சட்டத்தினை கொண்டு வருகின்றார்கள். 2001 ஆண்டு இந்த தாய்லாந்து நாட்டில் சென்டர் ஃபார் இஸ்லாமிக் கமிட்டி ஆஃப் தாய்லாந்து செட்டப் ரெகுலேஷன் ஹலால்கள் எப்படி வழங்கப்படும் என்று 2001 ஆண்டு செய்கின்றது. 2002 ஆண்டு தாய் கவர்மெண்ட் ப்ரொபோசஸ் ஹலால் ஃபுட் ஹப் இன் சதர்ன் ரீஜன், அதாவது தாய்லாந்தின் தென் பகுதியில் ஒரு மாகாணத்திலேயே ஹலால் உணவினை உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரியல் வலயம் என்று பிரகடனப்படுத்துகின்றது தாய்லாந்து நாடு. அதேபோல் 2003 ஆண்டு ராயல் தாய் கேபினட் granted a budget for the establishment of the central laboratory and scientific information center for halal food development. அதாவது 2003 ஆண்டு ராயல் தாய் கேபினட் அந்த நாட்டினது அமைச்சரவை ஒரு பட்ஜெட் மூலமாக ஒரு சயின்டிபிக் யூனிவர்சிட்டியில் ஒரு விஞ்ஞான கூடம் ஒன்றை நிறுவி அங்கு ஹலால் செல்சிக் ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சுலாங்காங் யூனிவர்சிட்டி ஆஃப் பேங்காக் ஒரு யூனிவர்சிட்டியிலே ஹலால் தொடர்பான கற்கை நெறியம் ஒன்றினை இந்த தாய்லாந்து பௌத்த நாடு உருவாக்கி இருந்ததை நாங்கள் இந்த நாடு எமக்கு பூரண சுதந்திரம் அளித்துள்ளது. எமக்கு என்ற ஒரு சட்டத்தினை இந்த நாடு தந்தது. நாங்கள் விவாகம் எவ்வாறு செய்ய வேண்டும், விவாகரத்து எவ்வாறு செய்ய வேண்டும், எமது பிணக்குகளை விசாரிப்பதற்கு என்று ஒரு நீதி ஸ்தாபனத்திலேயே எமது அரசு ஸ்தாபித்து தந்துள்ளது. அதற்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டுள்ளோம். எமக்கு என்ற ஒரு காதிகள் நீதிமன்றம் அதனை விசாரிக்க வேண்டும். காதிகள் நீதியர் சபை எமது பள்ளிவாசல் பிணக்குகள் வந்தால் அதனை விசாரிப்பதற்கு என்று வகுப்பு சபை போன்றவற்றை இந்த அரசு ஏற்படுத்தி தந்துள்ளது. இந்த பௌத்த மக்கள் இந்த பொதுபால சேவை போன்ற ஒரு தீவிரவாத குழுமம் இந்த ஹலால் சர்டிபிகேட்டுக்கு எதிரான இந்த அநியாயமான பிரேரணை கொண்டு வருகின்ற போது இந்த நல்ல பௌத்த மக்கள் ஏன் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் கொதித்தல வேண்டாமா?
அவர்கள் தந்த சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது. அவர்கள் எம்மை அரவணைத்தது, இப்பொழுது அவர்களே அரவணைத்த கையே இப்பொழுது அடிக்க முயலும் பொழுது ஏன் இந்த பௌத்த மக்கள் இப்பொழுது வாழாவிருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனவே நாங்கள் மறக்கக்கூடாது, சைலண்ட் மெஜாரிட்டி ஒரு தீவிரவாத மைனாரிட்டி சிறுபான்மையினை விட சைலண்ட் மெஜாரிட்டி அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை தான் ஒரு அரசிற்கு, ஒரு நாட்டிற்கு அபகீர்த்தியை, ஒரு அழிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் என்று எமது பிரியாந்த பத்திரன் ஏனெனில் குழப்பம் ஏற்பட்ட பொழுது பிலிமத்தலாவ அதிகாரி அவர்களை காட்டி கொடுத்தது சிறந்தவரே ஒழிய முஸ்லிம்கள் அல்ல. பிலிமத்தலாவ அதிகாரியினை காட்டி கொடுத்தது யார்? எமது இதிகாசம், எமது சரித்திரம் என்ன கூறுகின்றது? எங்காவது நெய்னா மரக்காரர் என்ற ஒரு முஸ்லிம் பிலிமத்தலாவ அதிகாரியினை காட்டி கொடுத்ததா சரித்திருக்கின்றதா? ஊவா வெள்ளசையில் அந்த அதிகாரி வெள்ளையர்களினால் வெட்டப்பட்ட பொழுது அவரை காட்டி கொடுத்தது யார்? இதனை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஊவா வெள்ளசையில் முஸ்லிம்கள் காட்டி கொடுத்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஒன்றினை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாங்கள் முஸ்லிம்கள் என்பது இந்த ஒரு சங்கிலியில் இருக்கின்ற ஒரு இணைப்பு போன்றவர்கள். இந்த நாடு ஒரு சங்கிலி என்று கருதினால் அந்த சங்கிலியில் இருக்கின்ற ஒரு இணைப்பு, ஒரு லிங்க் தான் இந்த முஸ்லிம் சமூகம். இரண்டு சிறுபான்மை இனங்கள், சிறுபான்மை இனத்தினையும் பௌத்த பெரும்பான்மையினை இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக இந்த முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர். எமது நாடு ஒற்றுமையாக ஒரு நாடாக விளங்கினால்தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும், சிங்களவர்கள் நிம்மதியாக வாழ முடியும், தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியும். இது பௌத்த நாடு என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ஹலால் என்ற ஒரு அடிப்படை உரிமையினை முஸ்லிம்களுக்கு மறுக்க முடியாது. இது இந்த புது பலசேன இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணை அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். தாய்லாந்து என்ற ஒரு பௌத்த நாடு எவ்வாறு தன்னுடைய அபிவிருத்திகளை, தன்னுடைய பொருட்களை விற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொள்வதற்காக